ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க சீம்பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ணி அரைக்கும் போது அந்த சுக்கெல்லாம் நல்லா அந்த மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் ஆகி வரும். இல்லைன்னா குறப்பாகவே நின்றுக்கும். அதுக்காக தான் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம சீம்பால் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அந்த டஸ்ட்லாம் ஏதாச்சும் இருந்தாலும் வடியிலே தங்கிக்கும். இப்போ சீம்பால் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெஷ் பால் ஒரு 1/2 லிட்டர் ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. நம்ம வெறும் சீம்பால் மட்டும் வேக வச்சோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் சீம்பு. அதுக்காக தான் இந்த பால் ஆட் பண்ணுறோம். நம்ம சுக்கு மிளகெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இப்போ அதை நல்லா ஒரு வடி வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஜலிக்கும் போது அந்த ஃபைன் பவுடர்லாம் அந்த பால்குள்ளே இறங்கிக்கும். சுக்குள்ளே உள்ள சக்கையெல்லாம் மேலேயே நின்றுக்கும். நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை, சுக்கு, மிளகெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு அந்த ஜீரண சக்தியெல்லாம் ஆயிக்கும் பெரியவங்க சாப்பிட்டாலும். அதுக்கோசரம் தான் சுக்கு மிளகெல்லாம் ஆட் பண்ணி செய்கிறோம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதோட சக்கை மட்டும் இருக்குது பாருங்கள். பாக்கி எல்லா பவுடரும் பாலில் இறங்கிருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. நம்மளுக்கு சர்க்கரை எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நல்லா இனிப்பாக இருக்கணும், அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 லிட்ரு பால் வரும் மொத்தமாக. இதுக்கே நாங்கள் 3லேருந்து 4 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணோம். நல்லா தாராளமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா வேறு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் மாற்றி மூடி போட்டு குக்கரில் ஒரு 10 விசில் விட்டு வேக வச்சோம்னா சீம்பால் ரெடி ஆயிரும். நாங்கள் பார்த்திங்கன்னா நைட்டே வேக வச்சுட்டோம். காலையில் தான் எடுத்து கட் பண்ணிடணும். வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. நாங்கள் எப்பயுமே நைட்டில் தான் வேக வைப்போம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எடுத்து பீஸ் போடுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் எல்லாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.